ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்தவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் நாம் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து அந்த மாதம் முழுவதுமே அதை தியானிக்க தேவன் கிருபை செய்கிறார். இந்த மாதம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற அந்த வார்த்தையை மையமாக வைத்து அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் எப்படிப்பட்ட ஆடுகளாய் இருக்க வேண்டும் இல்லையா, அவர் நம்ம எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்பதை குறித்து ஓரளவுக்கு நம்ம அந்த வசனத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்திருக்க. உண்மை இது ஒரு நல்ல வசனம் இல்லையா. இதை எப்படி ஒன்றாலும் அதை தியானித்து கொண்டே போகலாம். ஒவ்வொரு முறை தியானிக்கும் போதெல்லாம் ஒரு புதிய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. காலைல பாஸ்டம்மா சொன்னாங்க அந்த வசனத்தை, இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறார் என்று சொல்லிலாம் காலையில் விவரமாக விவரித்து சொல்ல நாம் கேள்விப்பட்டோம். அதனால தான் நீங்கள் 2 செய்தியும் கேட்கணும். முடியலன்னா 2 செய்தியும் உங்களுக்கு யூடியூப்பில் வந்துடும். அதனால் இல்லையா, இப்போ 2ஆவது சர்வீஸ் வரீங்க இல்லையா, இப்போ நீங்கள் முதல் சர்வீஸ் செய்தி நான் பார்க்கும் கேட்டால் தான் இதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு பூரணம் உண்டாகும். சரி, இப்போ நம்ம இந்த மாதம் 5 வாரத்தில் 4 வாரங்கள் நம்ம என்ன பண்றோம், உபவாச ஜபத்திலும் சரி சண்டே ஆராதனையிலும் இந்த மேய்ப்பரை பற்றியே நம்ம பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்போ பரலோகத்திலே, இந்த பூலோகத்தில் மாத்திரம் தேவன் நமக்கு மேய்ப்பனா இல்லை, பரலோகத்திலும் அவர் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. நாம் அதை சற்று பரலோக மேய்ப்பனின் குணாதிசயங்கள் அல்லது பரலோக மேய்ப்பனின் கரிசனைகள், பரலோக மேய்ப்பனின் கரிசனைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15 முதல் 17 வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள் வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையிலே நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோஸ் தீவிலே தனித்து விடப்பட்டிருந்த சூழ்நிலையிலே ஒரு ஓய்வு நாளிலே அவன் ஆவிக்குள்ளாக மாறி தேவ தரிசனங்களை அல்லது பரலோகத்தின் தரிசனங்களை அல்லது இனி இந்த உலகத்திலே நடைபெற போகிற காரியங்களை தேவன் அவருக்கு விரிவாக விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார். அதுல ஒரு பகுதி தான் இது. இந்த பகுதி எதை குறிக்குதுன்னா, கவனிங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு பின்னால கைவிடப்பட்ட மக்களுக்கு தான் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அதனால நீங்கள் இந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். புரியுதுங்களா? இயேசு உலகத்துக்கு வரப்போகிறார், மணவாளனாய் வரப்போகிறார். நீங்கள் மணவாட்டியா இருக்கிறபடினாலே நீங்கள் உங்களை ஆண்டவர் இந்த ரகசிய வருகையை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் தெளிவாக வாசிக்கலாம். நம்ம அதை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இதுதான் அவருடைய ரகசிய வருகைக்கான வசனம்.
இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறேன் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் ராப்சர். இதுக்கு பிறகுதான் நான் சொல்ற இந்த காரியம் நிறைவேறும் இல்லையா? ஆண்டவருக்குள்ள இருந்தவங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இல்லையா? கிறிஸ்தவனா இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மணவாளனாக மணவாட்டியாய் வாழ்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பிறகு இந்த உலகத்திலே 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலங்கள் ஆரம்பிக்கும். 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி காலம் ஆரம்பிக்கும். அந்த ஆட்சியில தான் இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும். ஒரு தூதன் கேட்கிறான், இவங்களாம் யாரு? வெள்ளைங்க தரிச்சுட்டு வந்திருக்காங்களே, இவங்களாம் யாருன்னா இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஏன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சியில பயங்கரமான உபத்திரவம் இருக்கும். பயங்கர உபத்திரம். 666 முத்திரை போட்டுக்கொள்ள சொல்லுவான். அப்படி போடாத மக்களை அவன் பயங்கரமாய் உபத்திரப்படுத்துவான் இல்லையா? ரோபாட் வந்து அடிக்கும் இல்லை, பல விதமான துன்பங்களை ஜனங்கள் அனுபவிப்பார்கள். அதான் சொல்றாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்டவங்க. பயங்கர துன்பத்தின் வழியாய் போனாலும் இயேசுவை மறுதலிக்காத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆமென் சொல்லுங்க. இவர்களை தான் வேதம் சொல்லுது. ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த கிறிஸ்துக்காய் வாழ வேண்டும் தீர்மானிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது? பசி இருக்கும், தாகம் இருக்கும், வெயில் இருக்கும், உஷ்ணம் இருக்கும், உபத்திரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் இவங்க தாண்டி ஸ்தோத்திரம் தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு தங்களை காத்து கொண்டவர்களை தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். அவங்களுக்கு தான் சொல்றாரு, இனி இவர்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவர்களை சேதப்படுத்தாது. சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறவர் இவர்களை நடத்துவார். இவர்களை தண்ணீருள்ள தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, பரலோகத்திலே நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அதுவும் இந்த உலக வாழ்க்கையில இந்த தெய்வத்துக்காக துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள் இல்லையா? கிறிஸ்துவின் நிமித்தம் இழந்தவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம ஒரிஷால ஸ்டெயின்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மிஷினரியை, அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் ஜீப்போடு வைத்து கொளுத்தினார்கள். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஜீப்போடு வைத்து கொளுத்தினார்கள். அவர் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் தன் பிள்ளைகளையும் இழந்த ஒரு மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் இல்லையா சில பிரச்சனைகள். ஹல்லேலூயா. சரி, அப்ப அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம சில கஷ்டங்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக இல்லையா சில பேர் குடும்பங்களை விட்டுறாங்க. கிறிஸ்துவுக்காக போன வாரம் கரும்பாக்கத்தில் ஒரு சிபிஎம் கன்வென்ஷன் நடந்தது. அது கூட போயிருந்தேன். அதுல ஒரு வாலிபன் தன் வாலிபத்தை இயேசுக்காய் கொடுத்து இல்லையா அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் பல பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்றாரு. அவர் என் வாழ்க்கையில் பல பிரச்சனை வந்து, போராட்டம் வந்தது இல்லையா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது, செத்துட்டாங்க சொல்லி கூட அவருக்கு எல்லா வேலையும் முடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவன் அவருக்கு ஜீவனை கொடுத்தாராம். அப்போ கிறிஸ்துவுக்காக இந்த நாட்களிலே இல்லையா உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வியாதிகள் வழியாய் கடந்து போகிற மக்கள் உண்டு. இவர்களுக்கு தேவன் சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிறவர் உங்களை தண்ணீரண்டை நடத்துவார், உங்களை அவர் மேய்ப்பார். கவனிங்க, அங்கேயும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் நம்மளை நடத்துவதற்காக. ஆமென். பரலோகத்தின் பசங்க நடத்துவாரு, அங்கேயும் நடத்தணும். ஆமென். கவனி, அங்க ஒரு ஆலயம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த உபத்திரத்தின் வழியாய் கடந்து போற பிள்ளைகளுக்கு அங்க ஒரு ஆலயம் இருக்கிறது. எங்க வசந்த இடமா
அங்கே ஒரு ஆலயத்துக்கு முன்பாக நின்று இரவும் பகலும் அவரை தொழுது கொள்வார்களாம். இங்க நீ அவரை தொழுது கொண்டே இல்லையோ, பரலோகத்தில் உண்மையா சாட்சியா உண்மையா வாழ்ந்தினா நீ ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. அங்கே சிங்காசனம் முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே, இங்க ஆலயம் எப்படி இருக்கோ அதே போல அங்க ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆமென். அந்த ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் இவருக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பூலோகத்தில் எப்படி ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறாரோ அதே ஆண்டவர் பரலோகத்திலும் நமக்கு நல்ல மேய்ப்பனாக நடத்துகிறவராக, இல்லையா, ஆலயத்துக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் வைக்கிறவராக, இரவும் பகலும் அவரை துதிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தருகிறார். ஆகையால் தான் உங்களை வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். எப்படியாவது நீங்கள் தேவனுடைய வருகையிலே, அவருடைய இரண்டாம் வருகையிலே, அவருடைய ரகசிய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை, எங்களுடைய ஆசையும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் பைபிள் எங்க பார்த்தாலும் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமார் முன்பாய் நிற்பதற்கு பாத்திரவானா எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் உங்களை ஜெபம் பண்ணுங்க ஜெபம் சொல்றேன் தெரியுமா? நீங்கள் ஒரு நாள் தெய்வத்துக்கு முன்பாய் நிக்கணும். எப்படி, எத்தனை பேர் அப்படி ஒரு ஆசை இருக்கு? ஆசை இருக்கா? ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்க்கணும், இல்லையா? ஹல்லேலூயா. பரம எருசலேமே, பரலோகம் விட்டு இறங்குதே. அப்ப கவனிங்க, நம்ம அவரை பார்க்கணும், அவருடைய முகத்தை தரிசிக்கணும், இல்லையா? அவரோடு கூட வாழ்வதற்கு தீர்மானிக்கணும். ஆமென். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் சரி, இல்லையா, இந்த உலகத்தை உன்னால கடைசி வரைக்கும் வாழ முடியாது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அவ்வளவுதான் அந்த உலக வாழ்க்கை. பிறகு நீங்கள் நித்திய காலமாய் அவரோடு தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இதே சங்கீதம் 23 கடைசி வசனம் சொல்லு பாருங்க. சங்கீதம் 23, கர்த்தருடைய வீட்டிலே, நான் கர்த்தருடைய வீடு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதாங்க பாக்கியம். இதே வார்த்தையை சங்கீதம் 27 சொல்வாரு. நான் சங்கீதம் 27 கடைசி வசனம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இதுதான் நம்முடைய விசுவாசம். என்ன? நானோ ஜீவனுள்ளோர் தேசம். இது என்ன தேசம்? ஜீவனுள்ளோர் தேசம் இல்ல, அதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென். நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிரைஸ் காட். புரியுதா உங்களுக்கு எல்லாம்? அப்போ கவனிங்க, நமக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை உண்டு. அதுதான் இயேசு சொன்னாரு, இல்லையா, நான் போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். கவனிங்க, அவர் சொல்றாரு, நான் போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் அடிக்கடி சில விசுவாசி எதிர்த்தா அங்க சொல்லுவேன், இவங்க நமக்கு தான் இன்னைக்கு துக்க நாள், இவங்களுக்கு இன்னைக்கு அவங்க வீடு பிரதிஷ்டை பண்ற நாள். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? அப்போ நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த தெய்வம், அந்த மேய்ப்பனானவர், கவனிங்க, நம்மளை ஜீவ நீரூற்ற நிலை நடத்தி அவர்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பாராம். அவங்க ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவாராம். அந்த ஸ்தலத்திலே, இல்லையா, ஒரு படுக்கை இருக்குமா? வாசிங்க, ஏசாயா 57 அதிகாரம் 2வது வசனம். ஒரு படுக்கை இருக்குமா? நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். யார் எப்படி நடந்தவங்க? நேர்மையாய் நடந்தாதான் உனக்கு அந்த சமாதான படுக்கை. இன்னொரு படுக்கை இருக்கு நரகத்துல, இல்லையா?
பூச்சிகளால் நிறைந்த ஒரு படுக்கை. இதெல்லாம் யோசிக்க பயமா இருக்கு. கவனிங்க, இந்த நரகத்துக்கு போற மக்களுக்கு அங்க ஒரு படுக்கை வச்சிருக்காரு. புழுக்களே உன் படுக்கை. புழுக்களே உனக்கு படுக்கை. உன் படுக்கை புள்ள புழுக்களாவே இருக்குமா? யோசித்து பாரு. அதனாலதான் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஏசப்பாட்டு போய் சேர்ந்துடணும், ரகசிய வகையில போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா கைவிடப்பட்டு முடிஞ்சது கதை. உன் படுக்கை லாங் லைஃப், உன் படுக்கை ஃபுல்லா புழுவாதான் இருக்கும். உன் போர்வை என்ன தெரியுமா? பூச்சியாவே இருக்கும். இதெல்லாம் தெரியாம தான் இல்லையா இன்னைக்கு மக்கள் பாருங்க இல்லையா, அவங்க கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு ஓடி வந்தா தெரியுமா? ஒருத்தரும் அந்த நரகத்துக்கு போக கூடாது. அது சாத்தானுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவன் அந்த நரகத்தை உண்டாக்கினார். உங்களுக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் உண்டாக்கல. ஆனா மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்பதை விட்டு விட்டு இல்லையா, அந்த உலகம் சொல்ற வார்த்தைகள் இல்லையா, மனுஷர் சொல்ற வார்த்தை கேட்டு கீழ்ப்படியாம போகிறபடினாலே அவர்களும் நரகத்தை தள்ளப்படுகிறார்கள். ஆமா சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே போய் இளைப்பாறுவார்கள். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம படுக்கிற பார்த்தாலும் தூக்கம் வராது. ஆனா அந்த படுக்கையில படுத்துட்டோம்னா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல், அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங், அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி. ஹல்லேலூயா. ஆமா, பேர் முதலாய் மறக்கப்பட்டு போயிடுமா. அங்க போய் இளைப்பாறுவாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. இதே வசனத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 சொல்றாரு. இதோ கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவங்களோடு கூட போகும். ஆவியானவர் ஆமென் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். ஆனா இந்த உலகத்திலே இந்த ஆண்டவருக்காக நம்ம படுகிற பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு போதும், இயேசு போதும், இயேசுக்காய் வாழுவோம் சொல்லி அப்படி உறுதியாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். அவர்கள் பசி அடைய மாட்டார்கள். அவர்கள் வெயிலாகிலும் உஷ்ணமாய் அவர்களை சேதப்படுத்தாது இல்லையா. ஜீவ தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுவார். தேவனுடைய கண்ணீரை யாவையுமே துடைப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர் பரலோகத்திலும் இருக்கிறார். பூலோகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் இல்லையா நம்மை நடத்துவதற்கு நாம் பரலோகத்துக்கு போன பிறகு அங்கேயும் நம்மை நடத்த, ஏன்னா அங்கே வெண்வஸ்திரம் இருக்கிறது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம், நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா 3:5 பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயம் கொண்டவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்ப இந்த உலகத்திலே நீங்க ஒரு ஜெயம் கொள்ளணும், ஜெயம் கொள்ளணும். புரியுதா? எப்படியும் வாழலான்றது வாழ்க்கை இல்லை. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். அதுதான் உங்களை ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு வாங்க, வார்த்தை தேவனுடைய வார்த்தை கேளுங்க, வேதம் வாசிங்க இல்லையா. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நீங்கள் ஜெயமாய் வாழ வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாருங்க இல்லையா, பைபிள் சொல்லப்பட்ட பிறகு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல், லவோதிக்கேயா சபை பார்த்தீங்கன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதான் நடக்குது. லவோதிக்கேயா சபை தான் இந்த கால சபை. எப்படி இருக்கான்? அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது, ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை. இல்ல, நம்ம வைராக்கியமாய் வாழணும், நம்ம வைராக்கியமாய் வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இயேசு வைராக்கியம் உள்ள ஒரு ஆண்டவர். அவருடைய வீட்டை குறித்த ஒரு வைராக்கியம் உண்டு இல்லையா. ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் உண்டு. சாகும்போது கூட இல்லையா, அவர் வாயில அந்த காடி கொண்டு வைப்பாங்க, அது கூட அவர் சாப்பிடாம புறக்கணித்து விடுவார். சாகர வரைக்கும் தன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு வைராக்கியமா இருக்கணும்.
எந்த சூழ்நிலை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. நாங்க கிறிஸ்தவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆமா சொல்லுங்க. அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கணும். நம்ம சில சமயம் உலகத்திலிருந்து வெளிவரணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் நீங்க அன்பு கூறக்கூடாது. ஆமா சொல்லுங்க. நம்ம நம்ம வந்து நீ பூமிக்கு உப்புன்னு சொன்னார் ஆண்டவர். நீ யாரே பூமிக்கு உப்பு. உப்பு சாரமற்று போகக்கூடாது. உப்பு சாரமற்று போகக்கூடாது. உப்பு நல்லதுதான். ஆனா சாரமற்று போனால் கீழே கொட்டப்படுவதற்கும் காலால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேற ஒன்றுக்கும் அது உதவாது. ஆமா சொல்லுங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உப்பு குணம் தெரியுமா உங்களுக்கு? பல குணம் இருக்கு. அது ஒரு குணம், உப்பு கொண்டு போய் நீங்க நெருப்பு போட டப்புன்னு வெடிக்கும். உப்பு கொண்டு போய் நெருப்பு போடுவோம் டப்புன்னு வெடிக்கும். ஏன்? வெடிக்கிற சுபாவம். ஆமா புரிஞ்சுட்டா? அப்படின்னா என்ன? உலகம் மேல டப்பான்னு வெடிக்கணும். பிசாசு ஏதாவது ஒன்று கொண்டு டப்புன்னு வெடிக்கணும். ஆவில் நிறைஞ்சு ஒரு அதட்டினா ஓடிடும். அவன் டப்புன்னு வெடிக்கணும் இல்லையா? அவன் உட்காந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்ட பிறகு இல்லையா, அவன் மேல அவன் ஏதோ ஒன்று சால்வ போத்துறாங்க, டபால் என்ன பண்ண வெடிக்கணும். நீ வெடிக்கணும். ஒரு ஆமீன் சொல்ல வாய் தந்து, ஆமா பாஸ்டர் நான் வெடிக்கணும் பாஸ்டர். அப்படி இருக்கணுங்க. உப்பு வெடிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ளே ஒரு டுனாமிஸ் இருக்கிறது. வைராக்கியமா வாழணும். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். அங்க இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அதுதான் சில சபையில் பாருங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஆமா அதில் அடுத்த வாரமாவது கொஞ்சம் ஒயிட் அண்ட் ஒயிட் கேட்டவா ப்ராக்டிஸ் ஆகு. சீக்கிரம் ஆண்டு வர போறாரு. ஆமா இல்லையா? இருக்கிற எல்லா படையும் கொடுத்து யாரும் ஏழை படை கொடுத்துட்டு 4 வேலை போட வாங்கி வச்சுக்கோ வீட்டில். ஆமா அந்த வெண்வாசம் எதற்கு தன்மை குறிக்குது? ஜெயம் கொண்டவர்கள் என்பதை குறிக்கிறது. சும்மா இல்லைங்க. ஏன் இந்த ஒயிட் ஒயிட் போறோம்னா நாங்கள் ஜெயம் கொண்டிருக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆமா வேற எதுவும் தப்பா யோசிக்காதீங்க. வெள்ளப்பட கட்ட புஷில் சொல்லுவாங்கன்னு போட்டு அதெல்லாம் அவன் யோசிப்பான். நான் வெண்வசம் தரிச்சுக்கிறேன், ஜெயம் கொண்டிருக்கிறேன். உலகம் மாமிசம் பிசாசை வெற்றி பெற்றிருக்கிறேன். அதான் சொல்றாரு, ஜெயம் கொண்டவர்களுக்கு நான் வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். இரண்டாவது சொல்றாரு, அந்த பரலோகத்துல ஜெயம் கொண்ட மக்களுக்கு மறைவான ஒரு மண்ணா இருக்கான். 2:17 வெளிப்படுத்த விசேஷம் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை. அங்க என்னதான் இருக்கு? அங்க மன்னா இருக்கு. ஹலோ என்ன பாருங்க, கண்ணை தரங்க பாருங்க, கண்ணை தருங்க, கண்ணை தருங்க, கண்ணை தருங்க, கண்ணை தருங்க. இப்போ யாரும் எனக்கு ஜோம் பண்ண வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு காலைல 4 காலம் எழுப்பி விட்டாரு. ஆமே எனக்கே தூக்கம் வரல. உனக்கு எப்படி தூக்கம் வரும்? 8 மணி தூங்கிட்டு 9 மணிக்கு துண்ணுட்டு வந்துடுங்க. சர்ச்சை வரும்போது முடிஞ்ச உபாசம். இந்த ஆளுங்க வர சம்சா டீ கொடுத்து இன்னும் வயிற்று ஏற்றி விட்டுறாங்க. மேக்சிமம் 1/2 வயிறு காலியா இருக்கும். சர்ச்சை வரும்போது ஒரு இட்லியோட வந்துடணும். சர்ச்சை வரும்போது ஒரு சம்சா ஒட்டி குடிக்கணும். நல்லது நல்லது நல்லது. வியாதி இல்லையா? தோத்திரம் போடு. ஏன்னா ஒரு வேளை உபவாசிப்பு நல்லது. ஆமா சொல்லுங்க. பாருங்க அப்ப பாருங்க, வசனம் நல்லா காது உள்ளவன் நல்லா கேட்பான், வசனம் உள்ள போகும் இல்லையா? உனக்குள்ள ஆவியான கிரியை செய்வார் இல்லையா? உங்களுக்குள்ள நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை உண்டாகும். ஆமா சொல்லுங்க. அப்போ அந்த பரலோகத்தின் மேய்ப்பன் அவன் பாருங்க, இங்க பூலோகம் மாத்திரமல்ல, அங்க ஒரு வீடை கட்டி வச்சு அது ஒரு படுக்கையை வச்சு மறைவான மண்ணாவை வச்சு மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல ஜீவ விருட்சத்தின் கனியும் கொடுக்கிறார். வெளிப்படுத்த 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். கவனிங்க, ஜீவ விருட்சத்தின் கனி யார் தான்
யார் தான் சாப்பிட முடியும்? ஆதாம் ஏவாள் சாப்பிட்டாங்க, அவங்கள தோட்டப்படியே வெளியே அமிச்சார் ஆண்டவர். ஆனா இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து போற மக்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுற பாக்கியம் உனக்கு உண்டு. கைத்தட்டுங்களேன். உண்மை, அந்த பழத்தை சாப்பிடணும். ஏன்னா அது ஜீவ விருட்சத்தின் கனி. ஆண்டவர் சாப்பிடுவானான்னு சொன்ன ஒரு கனியை நாம் சாப்பிடுவதற்காக அங்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசை அந்த கனியை சாப்பிடணும்? ஏன்னா பிசாசு ஏமாத்துறான், இந்த கனியை சாப்பிட்டா உன் கண்ணு திறந்துரும், நீ தேவர்களை போல மாறிடுவே. அப்ப என்னன்னா ஜெயம் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஜெயம் கொள்ளணும். எதுக்கும் மயம் கூடாது. அப்படி என் வாழ்க்கை நான் ஒரு பஸ், அது அவருக்கு பார்த்துக்குவார். தாயின் கற்பத்தை உன்னை வேறு பிரிச்சார, அந்த ஆண்டு உன்னை ரட்சித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு, உனக்கு வாழ்க்கையை செய்ய மாட்டாரா? நிறைய பேர் என்ன கவலைனா அவர் செய்ய மாட்டார். நீ ஒழுங்கா இருந்தா அவர் ஒழுங்கா இருப்பார், நீ அவர் மதிச்சா அவர் மதிப்பார். ஆமா இல்லையா? சில பேர் என்ன கவலைனா அவர் எனக்கு செய்ய மாட்டாரு, நான் விரும்பின பையனை கொடுக்க மாட்டாரு, நான் விரும்பாத சொங்கி தான் கொடுப்பாரு, கொடுத்து மாறாரு, தோத்து நடத்துப்பாரு. எங்க ஒன்னு பிளஸ்னா ஒன்னு மைனஸா தான் இருக்கும். ரெண்டும் பிளஸ்ஸா எங்கேயும் கிடைக்காது உனக்கு, இல்லையா? என்ன கேட்குறாங்க, நான் MBA பாஸ்டர், அவர் ஒரு MSc இருந்தாலும் பரவாயில்ல, கிடைக்காது. அப்படியே கட்சாலும் அது ஒரு 2 மாசம் 3 மாசம் அவ்வளோதான் தோத்துறோம். ஏன்னா யூகம் வந்துடும் இல்லையா? கவனிங்க, மாப்பிள்ளை விட உன் படிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இது ஏகப்பட்ட படிச்சு டாக்டர் படிச்சு மாப்பிள்ளை கிடைப்போம் உனக்கு, கட்சி வரைக்கும் அவையா தானே. ஏதோ அம்மா அப்பா படி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சாட உனக்கு தாழ்மை இருக்கணும், தாழ்மை இருக்கணும். SSLC படிச்ச ஆளு போய் டாக்டர் பண்ண கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கணும்? எப்படி இருப்பான்? தோத்துறோம். அங்கேயும் தாழ்மை இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் ஜெயம் கொண்ட வாழ்க்கை. அதை விட்டுட்டு இந்த உலக பரவ ஈகோ பார்க்கறது, ஈகோ இல்லையா? ஆமா பார்க்கறது. நோ, ரட்சிக்கப்பட்டிருக்கானா ஞானம் ABCD அவ்வளவுதான். அனாயிட்டிங் இருக்கா இல்லையா? பைபிள் ரீடிங் இருக்கா இல்லையா? ரட்சிப்பு இருக்கா? ஞானசானம் எடுத்திருக்கானா? கோயில் ஒழுங்கா வருவானா? தோத்திரம். கல்யாணம் பண்ணிட்டு வண்டியை ஓட்டு, ஜெபம் பண்ணி வண்டி ஓட்டு. ஆமா சொல்லுங்க. ஓட்ட மாடுறான பஸ் ஜெபம் பண்ணி ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க ஜெயமுள்ள வாழ்க்கை. இதை வாழதான் அந்த பிரதான மேய்ப்பன் நமக்கு உதவி செய்கிறார். ஆமா, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, பைபிள் சொல்லுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தா வந்திருக்காங்க. லேசால நீ பரலோகம் போக முடியாது இந்த உலக வாழ்க்கையில, இல்லையா? இயேசுவுக்காக சிலதை நம்ம விடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா விட்டுட்டா அதான் ஜெயம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The first look is not sin. Avoid the second look. புரியுதா? முதல் பார்வை பார்க்க தப்பு இல்லை, மறுபடியும் பார்க்க தான் தப்பு. புரியுதா? The first look is not sin. Avoid the second look. திரும்பி பார்க்கணும், அதான் பாவம். திரும்பி பார்க்கணும், அதான் பாவம். சூப்பரா பையன் போறானே, நல்லா இன் பண்ணிட்டு போறானே, முடிஞ்சது ஜோடி மாட்டிடுவேன். மறுபடியும் அதே நேரத்துக்கு போக சொன்னோம், மறுபடியும் அதே நேரத்துக்கு போக சொல்லும், அப்படி அதே பஸ் ஸ்டாண்ட் போக சொல்லும், அதே நேரத்துக்கு போக சொல்லும். சோ ஜெயங்கொள். அப்பதான் நீங்கள் இந்த பரலோகத்தினுடைய மன்னாவை, பரலோகத்தினுடைய வெண்வஸ்திரங்களை, பரலோகத்தினுடைய படுக்கையை, பரலோகத்தினுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை, பரலோகத்தினுடைய நன்மைகளை பெற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவங்க யாரும் கேட்கிறாங்க, இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. அததான் நீங்க விட்டுறக்கூடாது, பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது, இல்லையா? கிறிஸ்துவுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இயேசு போதுமே, இயேசு போதுமே நீங்க வாழ்ந்து உங்க ஜீவ காலம் முடியும் போது ஆண்டவருடைய தேவதூதர் வந்து உங்களை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போய் உங்களை அவர் மகிமையான சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது கவனிங்க, பரலோகத்தின் தெய்வம் முதலாவது நம்மை பரலோக மேய்ப்பன் நடத்துகிற தேவன். இரண்டாவது கிரிகளுக்கு பலன் தருகிற ஒரு மேய்ப்பன். வாசிக்கலாம். 1 பேதுரு 5 அதிகாரம் 4வது வசனம்.
அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமா சொல்லுங்க. அப்போ நமக்கு ஒரு பிரதான மேய்ப்பன் ஒரு இருக்கிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு. அவர் யாரு? பிரதான மேய்ப்பன். அவர் வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமை உள்ள ஒரு வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கவனிங்க, இந்த மேய்ப்பன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கிறவர். அதுதான் பைபிள் நிறைய இடத்துல உன் கிரியைக்கு பலன் இருக்கு, அவனவன் செய்த கிரியைக்கு பலன் இருக்கு இல்லையா, ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். அடிக்கடி பைபிள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி எல்லாம் வந்துனே இருக்கும். ஏன் தெரியுமா? நம்முடைய நற்கிரிகள் மாத்திரம்தான் நம்மோடு கூட பரலோகத்துக்கு வரும். எத்தனை தர்மம் செய்கிற பழக்கம் இருக்கு. ஏழைகளுக்கு இறங்குவது, உதவி செய்வது இல்லையா, இந்த ரோட்ல உட்கார்ந்துருக்கிற அந்த மக்களுக்கு 5-10 காணிக்கை போடுறது, இதெல்லாமே ஒரு தர்மம் தான். புரியுதா? ஆமா. சில பேர் வரும்போது 10 ரூபா சில்லறை மாற்றி போட்டு வா, ஆளுக்கு ஒரு ரூபா போட்டு, பரலோகம் பார்த்துன்னே இருக்கும். ஏமா உன்னை நம்பி தான் வாரம் பொருளா நீ போடுற காணிக்கை வச்சா அதுக்கு என்ன பண்ணுங்க, சாப்பிடுதுங்க. அதனால சர்ச்சைக்கு வரும்போதே என்ன பண்ணு, 10-20 ரூபா சில்லறை மாற்றி பாக்கெட் போட்டு வா. பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. ஆமா, வரும்போதே கையாட்டிடாத. அப்புறம் ஆண்டவரும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் இருப்பான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் திரும்ப வட்டி போட்டு கொடுப்பாரு ஆண்டவர். ஏழைக்கு செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க இல்லையா. ஸ்தோத்திரம். உங்க உபவாச நாட்கள்ல ஒரு ஏழைக்கு 2 ஆகாரம் வாங்கி கொடுங்க, 2 பாக்கெட் இல்லையா. இப்பெல்லாம் 10 ரூபா 5 ரூபா சோறு விற்குது, வாங்கி கொடுங்க. இந்த பணம் எனக்கு அப்பவே வந்துட்டு எனக்கு என்னுடைய உபவாச நாள் வந்து வியாழக்கிழமான வேலைக்கு போவேன். அப்போ அந்த சிஎஸ்ஐ காமெடி ஓரமா நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு பண்ணோ ஏதோ காலங்காலத்தில் ஒரு பண்ணு ஏதோ டீ வாங்கி கொடுப்பேன் அப்பவே. இப்போதான் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் ஒருத்தர் சொன்னாரு, வாலிபனா இருக்கும் போதே எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு செஞ்சுடு, கல்யாணம் ஆகிட்டா ரிமோட் எடுத்தோட சேஞ்ச் பண்ண முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் ரிமோட்டோட எடுத்து நீ என்ன பண்ண முடியாது, சேனலே மாற்ற முடியாது. அதனால உங்களால இப்பவே எதெல்லாம் ஊழியம் செய்ய முடிஞ்சா இப்பயே செஞ்சிடு. இல்லைன்னா கல்யாணம் பிறகு உன் குழந்தை கூட்டின்னு போ, குழந்தை தூக்கின்னு போ, தூக்கின்னு எங்க நம்ம ஊழித்து போக முடியும் சொல்றீங்களா? வீட்டில் உன் குழந்தை தூக்கின்னு போ, சனி வச்சனால மெயின்டைன் பண்ண முடியாது. சனின்னு சொல்லாத, தேவ ஆசீர்வாதம். அதனால உங்களுக்கு வாலிப வயசுனா வாலிப வயசு நல்ல ஊழியம் செய்யுங்க, நல்ல தர்மம் பண்ணுங்க, நல்ல காரியங்கள் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. குடும்பம் அப்படியே சுத்திக்கும் இல்லையா. உன்னால ஒரு அடி எடுத்து நகர முடியாது. உங்களுக்கு சேர்த்தான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமா, அங்கே போகணும், இங்கே போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், இதை பண்ணணும் இல்லையா. சமையல் வேலை பண்ணணும், சமையலுக்கு போனாடி ஹெல்ப் பண்ணணும், பாத்திரம் கழுவணும் இல்லையா, ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணணும். எனக்கு ஒண்ணுமே என்கிட்ட நிறைய சண்டை வரும். உன்னை கட்டி என்ன பிரயோஜனம், உன்னை கட்டி என்ன ஒரு பிரயோஜனம் உண்டா? உண்மைதான், பிரயோஜனம் இல்லை. அவ கஷ்டப்படு. ஆனா அன்னைக்கு பைசா கல்யாணம் பண்ணேன், நான் எல்லாமே பார்த்துக்கிறோமா இல்லையா, நான் சமையல் பண்ணுவேன், நான் வந்து பாத்திரம், ஆனால் நான் பாத்திரம் தான் போவேன். எங்கள் மாமியார் வாணா போ, இவோ வாணா போ. சரி ஒரு நாளைக்கு நம்ம காமிச்சிடலாம் சொல்லி கொஞ்சம் பார்த்துருக்கா. ஏன்னா நான் பாத்திரம் அவர் கண்ணில் தண்ணி வந்துடும். அதனால அவங்களுக்கு நான் பாத்திரம் கழுவணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனா பாத்திரம் கழுவ விட மாட்டாங்க. ஏன்னா அவர் ஏடாதான் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. ஸோ தர்மம் பண்ணுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேவனுக்கு செய்யுங்க.
முடியாத நாட்கள் வரும். அப்போ நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த பரலோகத்தின் அந்த மேய்ப்பன் உங்கள் கிரிகளுக்கான பலனை கொடுக்கிறவர். அதுல 5 வகையான கிரீடங்களை தருவதாக ஆண்டு சொல்றார் பைபிள்ல. 1, சோதனையை ஜெயித்தவர்களுக்கு ஜீவ கிரீடம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த உலகத்துல சோதனைகள் இருக்கு, உலகத்திலே உபத்திரவங்கள் இருக்கு, சோதனை இருக்கு. அந்த சோதனை எல்லாம் நீங்கள் ஜெயித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீடத்தை தேவன் வைத்து இருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். அப்ப கவனிங்க, முதல் கிரிக்கு என்ன பண்ணா? சோதனைகள். கவனிங்க, எல்லாருக்குமே சோதனை இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா? எனக்கு சோதனையே வரலன்னா உனக்கும் தெய்வத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீ அவர் ஆளா ஆயிட்ட. யார் ஆளா? சோல மாற்று எக்ஸ் ஆயிட்ட. எக்ஸா. உங்களுக்கு சோதனை வருதுன்னா நீங்க தெய்வத்தோடு என்ன பண்றீங்க? இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிசாசு யாரை சோதிப்பான்னு தெரியுமா? சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணா தான் நிறைய சோதனை வருது, அதான் அவனுக்கு பிடிக்காது. அதனால உன்னை ஜோம் பண்ணாமே ஸ்டாப் பண்ணுறது அவன் வேலை. பயில் பட்சா தான் தூக்கமா வருது. அப்போ இல்லையா உங்க கூட ஆண்டு இருக்குன்னு அர்த்தம். ஊழியம் செஞ்சாதான் பாஸ்டர் சோதனை வருதுன்னா உங்க கூட ஆண்டு இருக்குன்னு அர்த்தம். சோதனையே வரல, நான் எப்போதும் ஹாப்பியா இருக்கேன்னா உனக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தமே இல்லை, நீ இந்த நாளோட ஜாயின் பண்ணி உடம்படிக்கை பண்ணிட்டுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் சோதிக்க மாட்டான். நம்ம ஆளு பாயுது சோதிக்க மாட்டான். இதுதான் இயேசு ஆளு, பிடிச்சி போடு. இதுதான் இயேசு ஆளு, ஊசி குத்து. இதுதான் இயேசு ஆளு, இல்லையா அதை பண்ணு இதை பண்ணு. புரியுதா? யாருக்கு சோதனை வரும் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர்கிட்ட அன்பு கூறணும். எந்த சோதனை வந்தா கூட அன்பா இருக்கணும் ஆண்டு மேல. முறுமுறுத்துடக்கூடாது ஆண்டவரை. புரியுதா? அதுக்கு கிருபை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒரு வாரம் லீவ் போட்டேன் ஆண்டவரே, நான் ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் போட்டேன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? சோதனை சகி, அல்லது சோதனையில தொடர்ந்து செயல்படு. அப்போ உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். அப்போ யாருக்கு? கவனிங்க, இந்த உலகத்தில் அந்த மேய்ப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மேய்ப்பன் பார்க்கிறார், இந்த மகன் சோதனை வழியா போறான் இல்லையா, ஸ்தோத்திரம். ஆனா இவன் நம்மள என்ன பண்ண உத்தமன் விளங்க பண்ணுகிறான் இல்லையா? யோசேப்புக்கு சோதனை வந்துச்சா? யோபுக்கு சோதனை வந்துச்சா? பவுலுக்கு சோதனை வந்துச்சா? இயேசுநாதர் சோதனை வந்துச்சா? ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சா? அவங்க என்ன பண்ணாங்க? தன்னை உத்தமன் என்று விளங்க பண்ணினார்கள். கைத்தட்டி அவரை மையப்படுத்துங்க. ரெண்டு மாசம் நல்லா இருந்து 3ஆம் மாசம் பார்ட்டி போய் கூட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிச்சிட கூடாது, தப்பு. கேட்டா மிஸ் ஆயிட்டு பாஸ்டர். எப்படி மிஸ் ஆக? நீ உத்தமம் இல்லையா? நீ உத்தமம் இல்லையா? இல்ல பொன்னாடி கோச்சு வீட்டுக்கு போயிட்டா பாஸ்டர். சோதனை வரும் தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி இல்லையா? மண்டை இருக்க வரைக்கும் சளி விடாது, உலகம் இருக்க வரைக்கும் சோதனை தான் இருக்கும். ஆமீன். கடல் இருக்க வரைக்கும் அலை, அதுதான் நீ ஜெயிக்கணும், ஜெயம் கொள்ளணும். ஆமீன். ரைட்டு இல்லையா? சோதனை வருதா? 2 மணி நேரம் ஜபத்தை கூட்டு, 3 மணி நேரம் ஜபத்தை கூட்டு, 4 மணி நேரம் ஜபத்தை கூட்டு, உபவாசம் ஜபத்தை கூட்டு. இயேசுவின் நாமத்தை உன்னை கடிந்து கொள்றேன். சோதனை உண்டாக்குற பிசாசு பேர் என்ன? சோதனைக்காரன். யார் தான் உன் சோதனை உண்டாக்குறா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சோதனைக்காரன், அவன் பேரே சோதனைக்காரன். யார் தான் உனக்கு சோதனை உண்டாக்குறா? இயேசு உனக்கு சோதனை உண்டாக்கல. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் அப்போ சோதனைக்காரன் யாரு? பிசாசு. புரியுதா? அவன் தான் உனக்கு சோதனை உண்டாக்குறான். ஆனா அந்த சோதனையில நீ என்ன பண்ணணும்? உத்தமன் என்று விளங்க பண்ணணும். புரியுதா? ஆமா. சோதனை வந்துட்டு, இப்படி கஷ்டம் வந்துட்டு இல்லையா? சில பெண்கள் பாருங்க, வீட்டுக்காரனை இந்த சாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து இவன் தண்ணியை சூட வந்துடுவான். ஏய், சாவுக்கு தான் உன்னை அனுப்பின. ஆமா, அங்க என் ஃப்ரெண்டு இருந்தான், 2 பெக்கு வாங்கி ஊத்திட்டான், இவனும் சேர்ந்து அங்க. ஏய், உத்தமன் நீ விலகினப்பா, ஞானசான் எடுத்திருக்கப்பா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறப்பா, நீ
இல்லையா? அன்னைக்கு என்ன வாக்கு பண்ண? இனி இல்லையா உலகமோ மாமிசமோ பிசாசோ எது வந்தாலும் நான் அதை என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், தொட மாட்டேன்னு சொல்லி நீ வாக்கு பண்ணியே, ஞானஸ்நானம் உன்னை ஒப்பு கொடுத்தியே, அதை நீ மறந்துட்டியா? ஆமா இல்லை, இனி என் வாழ்க்கையில நான் நீ அந்த பக்கம் போக மாட்டேன் நீ வாக்கு பண்ணாங்க, கேட்ட சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே, சாவு வீட்டுக்கு போன உடனே, கல்யாணம் வீட்டுக்கு போன உடனே, பார்ட்டி போன உடனே நோ எப்பா இல்லையா? சில பேர் இருக்காங்க இந்த அந்த இந்த பூஜை நாட்கள்ல சில பேர் இல்லைங்க நாங்கள் சாரி வரமாட்டோங்க, நாங்கள் இருக்க மாட்டோங்க, சாரி சொல்லுங்க, அவங்க கிறிஸ்தவங்க வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு உத்தமன் உத்தமி என்ற பேர் வாங்கணும். ஆமா ஆமா, அவங்க கொடுக்குற சாக்லேட் வாங்கினா, அவங்க கொடுக்குற பொரியை வாங்கினா, அவங்க கொடுக்குற தேங்காய் வாங்கினு. ஸோ உனக்கு என்னங்க நம்ம வித்தியாசம்? உத்தமன் என்று நீ விளங்க பண்ணினா உனக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் கொடுப்பான். புரிச்சா? சோதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, அதுல இந்த இயேசுவை நம்பி இருக்கும்போது ஜெபம் பண்ண ஆரம்பி, வேத வாசிக்க ஆரம்பி, இல்லையா? ஸ்தோத்திரம், கவனிங்க, ஆண்டவரை தேடு, பாருங்க அதெல்லாம் உன்னிட்டு போயிடும். ஏன்னா பைபிள் சொல்றது 1 கொரிந்தியர் 10 சொல்றாரு இல்லையா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், மனுஷனுக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேற சோதனை உனக்கு நேரிடல. அப்புறம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தேவன் உண்மையா இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க உங்க திராணிக்கு மேல தேவன் சோதிக்கப்படுகிறது. நம்புறீங்க? உங்க திராணின்னு எஸ் தெரியும். இப்ப என் திராணி 50%னா இந்த அம்மா திராணி ஒரு 40%, அந்த அம்மா திராணி ஒரு 30%, இந்த அம்மா திராணி ஒரு 20%, இந்த அம்மா திராணி 10%. அதுக்கு மேல தேவன் என்ன பண்ண மாட்டாரு, உன்னை சோதிக்க மாட்டார். எதுவுமே நம்புறீங்க? உங்களுக்கு ஒரு திராணி இருக்கு, உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை, உங்களுடைய வசனத்தின் உறுதிலாம் எவ்வளவுன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் ஒரு தராசு ஒன்று வச்சிருக்காரு அவர் கையில. அந்த தராசுல இல்லையா, இந்த அம்மாவா பேர் என்னம்மா, கேத்லின் போடுவா, தராசுல போடு, 35 அடிக்குது, 35 தான் தோத்துரும் போடு. அந்த அம்மாவுக்கு 30 கிலோ மூட்டை வை மேலே போதும். ஏன்னா 30 வருஷம் ஆள் டம்முன்னு பீத்துரும். 30 கிலோ மூட்டை தான். இந்த அம்மா பேர் நம்ம பீலா தராசு எடுப்பா, பீலா போடு, பீலாவா ஒரு 45 அடிக்குது தோத்துரும். ஸோ 40 கிலோ போயிட்டு வைத்து. அப்போ நம்ம திராணி தெய்வத்துக்கு தெரியும். அதுதான் நீங்க இந்த வேத வசனத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்றோம் பார்த்தா உங்களுடைய திராணி ஏறினே இருக்கும். ஹல்லேலூயா. உன் திராணிக்கு ஏற்ற மாதிரி தான் பேய் வருவான். அதுதான் எபேசி 6 சொல்றாரு, உங்கள் எதிராளியானவன் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறது திராணி இருக்கணும். புரியுதா? அந்த திராணிக்காக தான் கோயில் வரோம், இங்க வசனம் கேட்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். அப்போ உங்களுக்கு திராணிக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும். அப்போ பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சோதனை ஈஸியா கடந்தபடி வந்துருவீங்க. இப்போ தானியேல் சோதனை வந்தா இல்லையா? தானியேல் சோதனை வந்துச்சா? என்ன சோதனை? சிங்க கெபியில் கொண்டு போட்டாங்க. ராஜாவுக்கே ரொம்ப இதாயிட்டாரு இல்லையா? ராத்திரிலாம் சாப்பிடல, கொள்ள ஒன்றும் பண்ணல, விடிகாலமே ஏந்து வந்துட்டாரு சிங்க கெபிக்கு இல்லையா? தானியேலே ஆகிய புருஷனே, உன் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? ராஜாவே, போ பேச்சுக்கா, அவன் பேச்சு கேட்டு கொண்டு போய் கெபியில் போட்டின்னு சொல்ல இல்லையா? தோத்திரம் சோதனை அப்படி நிக்கணும், பாருங்க நிக்கணும். ராஜாவே நீர் வாழ்க சொல்லணும். எசப்பா நீர் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கைதட்டி ஆண்டவரை மைப்படுத்துமா? ஒரு திராணி. அப்ப மனுஷன் சோதனை இல்லாமல் வேற சோதனை உனக்கு? தேவன் உண்மையா இருக்கிறார். அவர் திராணிக்கு மேல உன்னை சோதிக்காமல் அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை உண்டாக்கும். கைதட்ட பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் சோதனை விட்டுற மாட்டாரு இல்லையா? ஓ இப்படி போ, தப்பிச்சுக்கலாம் போ சொல்லி ஒரு வழியை உண்டாக்க ஒரு ஆண்டவர். நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே இந்த சோதனை எப்படி வெளியே வருதுன்னு ஜெபம் பண்ணினா ஒரு ரூட் போட்டு கொடுப்பார் ஆண்டவர். ஆமென். நல்ல தெய்வம் இல்லையா? சோதனைக்காக தான் சோதனை உண்டாக்குறான். சமயம் தேவனும் உன்னுடைய விசுவாசத்துக்காக டெஸ்ட் பண்ணுவார்.
எப்படினாலும் சரி அவர் உண்மையாக இருக்கிறார். உன் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும் வழியும் என்ன பண்ணுவாரு? உண்டாக்கி உன்னை தப்பிக்க உதவி செய்வார். இப்படி சோதனையை செய்து வாடுற மக்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. அது பேர் தான் ஜீவ கிரீடம். ஆமேன். இன்னொரு கிரீடம் இருக்கிறது. அது யார் தெரியுமா? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன். என்னது? இது சேம் தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு கிரீடம், விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நீதியின் கிரீடம். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த பிரதான மேய்ப்பன் நம்முடைய கிரிகளை பார்த்து நமக்கு கிரீடங்களை வைத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போதெல்லாம் இல்லையா, அவங்கவுங்க கிரிக்கு தக்கபடி ஆண்டவர் கிரீடங்களை கொடுப்பார். அந்த கிரீடங்களில் சில முத்துக்களையும் வைப்பாராம். அது நம்ம எவ்வளோ ஆத்மா ஆதாயம் பண்ணுறோமோ அவ்வளோ முத்துக்கள் கிரீடத்தில் இருக்கும். சில பேர் கிரீடத்தில் நிறைய முத்து இருக்கும், சில பேர் கிரீடத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். அதுதான் ஆத்மா ஆதாயம் பண்ணுங்கன்னு சொல்றது. ஆமேன். புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? அப்போ விசுவாசத்தில் நம் ஜெயம் கொள்ளணும். நான் காலை தான் சொன்னேன். இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இவன் நடக்கிறான். மரண இருள் என்பது சில கடினமான சூழ்நிலைகள், சில கஷ்டமான சூழ்நிலைகள் இல்லையா? அவர் சொல்றார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில பேர் என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க, சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, அல்லது அவங்க என்ன பண்ணுவாங்க? எலியா மாதிரி சூரிய சட்டியில் படுத்துடுவாங்க இல்லையா? ஆனா இவர் சொல்றாரு, நான் நடப்பேன், நான் நடப்பேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடப்பேன். பொல்லாப்புக்கு பயப்படியே, அவர் என் கூட இருக்கு. அதான் என் விசுவாசம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியா போனாலும் சரி இல்லையா, நீங்க சொல்லணும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், முது கோலும் தடியனை தேற்றும். கைத்தடி ஆண்டு மையப்படுத்துவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நடக்கணும், சோர்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, ராத்திரிலாம் சண்டை நடந்திருக்கோம், அடி உதம் கிடைச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, ராத்திரிலாம் கும்மா குத்து விழுந்திருக்கோம். ஆனா காலைல பவுடர் கோயில் வந்து என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. என்னம்மா ராத்திரிலாம் கும்மா குத்து வாங்கின இல்லையா? குனி வச்சு கும்முன்னு குத்தலாம், சத்தலாம் எங்க வீட்டு கேட்டுச்சு. இவங்க வந்து என்றும் ஆனந்தம், இதுதான் விசுவாசம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறை, இதுதான் விசுவாசம். ஆமா, இதுதான் கோயில் ஓடி வர்றது. அது அந்த நீ ஓடி வர பத்தியா, நடந்து வர பத்தியா, அதான் உன் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டான், ஒரு பிள்ளை அம்மாவோட இருந்தான். ஸ்தோத்திரம். அம்மாவோட இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அம்மா முடிவெடுத்து அந்த வெளிநாட்டுகள் பிள்ளையை வர சொன்னாங்க. கல்யாணம் நெருங்கிட்டு, கவனிங்க, கல்யாணம் நெருங்கிட்டு வர வழியில் வர ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி, கவனிங்க, மாப்பிள்ளை ரெடி ஆகி சர்ச்சைக்கு போகிறான், பாடி உள்ளே வருது. எப்படி இருக்கும்? ஆனால் அந்த அம்மா விசுவாசத்தில் இருந்ததுனால அந்த பாடியை வாங்கி உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு இந்த பிள்ளையிட்டு போய் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பையனும் பொண்ணையும் அவங்க அம்மாவோட அமைச்சிட்டு வந்து இந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டு அவங்க மறுவாரம் கோயில் வந்துட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் 2 பிள்ளை கொடுத்தார். ஒரு பிள்ளை மணவாளனை சந்திக்க போய்விட்டான், ஒரு பிள்ளை மணவாளனாய் மாறிவிட்டான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லுவியா? சொல்லுவியா? இயேசு ஏன் நம்மன்னே தெரியல. இயேசு என் பிள்ளைய சாவச்சிட்டேன். ஏமா ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா அது யோசிக்கலைங்க. ஒரு பிள்ளைய சாவச்சிட்டேன், ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா, ஏன் அவனுக்கு அந்த எண்ணம் வரல? இந்த பிள்ளைய சாவச்சிட்டேன், இந்த இயேசு என் பிள்ளைய சாவச்சிட்டேன். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேம்மா, அதை பாரு.
கவனிங்க, எந்த உறவும் நம்மளோடு இருக்க போறதில்லை. பிள்ளை உங்க கூட இருக்க போறதில்லை. ஆமா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை இயேசுனா தான் உனக்கு. இந்த உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாள் நான் தான் கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர். உன் பிள்ளை கூட இருப்பானா? பிள்ளை மேல அப்படியே உயிரை வச்சிடாத. வெயி 50% தான். என்னைக்கு கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோ. ஏசுநாத தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? புள்ள 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 புள்ளன்னு போனா புள்ள ஏமாத்திட்டு போயிடுவான். எவ்வளவு ஒருத்தி கஷ்டம் அவள் வீட்டுன்னு போயினே இருப்பான். பார்த்துங்க, தோத்துறோம். புரிஞ்சிட்டா? ஏசுதான் நிரந்தரம். ஆமேன். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாத உறவு. ஆமா, இந்த உலகம் பாருங்க மாறினே இருக்கு. ஆனா அப்படி அன்பு மட்டும் மாறாத ஒரு அன்பு. அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை வைத்து சொல்றாரு இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிமா அந்த வசனத்தை 4:7 இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம். கவனிங்க, இந்த உலக வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு இல்லையா? அதனால நல்ல போராட்டத்தில் விசுவாசம் என்ன பண்ணுங்க? செயல்படுங்க, செயல்படுங்க. ஆமென். அடுத்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு விசுவாசம் பத்தி பேச. ஏன்னா விசுவாசம் நீங்க குறைஞ்சிருக்கீங்க. விசுவாசம், ஆமா. ஏன்னா நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. மூன்றாவது ஒன்று மணிவார் போயினே இருக்கு. ஸ்தோத்திரம். இச்சை அடக்கத்தோடு ஓடியவர்களுக்கு அழிவில்லாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுது, அழிவில்லாத ஒரு கிரீடம். நாலாவது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் தருவார். 1 தெசலோனிக்கர் 2:19. அஞ்சாவது கிரீடம் தான் மந்தையை உண்மையாய் மேய்ப்பவர்களுக்கு வாடாத கிரீடம். இப்படி இந்த உலகத்தில் அந்த அந்த பிரதான மேய்ப்பனாகிய இயேசு இந்த உலகத்திலே நாம் செய்கிற கிரிகளுக்கு தக்க பலனாக கிரீடங்களை சூட்டி மகிழ்விப்பார். மூன்றாவது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். மூன்றாவது, அந்த மேய்ப்பன் செய்கிற ஒரு காரியம், நியாய தீர்ப்பு கொடுக்கிற மேய்ப்பன். இந்த உலக மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன். ஆமேன். அவர் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய புயத்திலே வைத்துக் கொள்வார், கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் இல்லையா ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணத்தை அங்கே ஏசாயா பதிவிடுகிறார். ஆனால் இந்த மேய்ப்பன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் இவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது இவர் நமக்கு நல்ல மேய்ப்பனா இருப்பார். ஆனா பரலோகத்திலே அவர் நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற இல்லையா ஸ்தோத்திரம் தேவனாய் இருப்பார். கவனிங்க, நான் சொல்ல அடிக்கடி, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. நம்ம ஒரே பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவர் நல்ல மேய்ப்பன். ஆமா, அதே மேய்ப்பன் திருப்பி பார்த்தீங்கன்னா இல்லையா, அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். குத்தினவர்கள் யாரும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் ஒரு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நமக்கு தெரியும், வசந்த வாசியும் பார்க்கலாம். மத்தேயு 25:32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவர் முன்பாக சேர்க்கப்படுகிறார். அப்போது சகல ஜனங்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல பிரித்து செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலும் தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது எங்க? உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ராஜ்யத்தை கைத்தட்டுங்க பார்க்கலாம். உலகம் உண்டானது முதல் உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன்,
பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரம், ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர்களாக கண்டு உம்மை வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாக காவல் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆமென். ரெண்டு கூட்டம் பிரிப்பார் ஆண்டவர் இந்த உலகத்தின் மொத்த ஜனத்துல. ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறியாடு. இந்த செம்மறியாடு தான் அவங்க, நீ பசியா இருந்தா எனக்கு என்ன, நீ தாகமா இருந்தா எனக்கு என்ன, நீ வஸ்திரம்லாம் இருந்தே இல்லையா, நீ இயேசுவா இருந்தா எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு இல்லையா, அவரை புறக்கணித்து போனவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார் இல்லையா. உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அக்கினிக்குள்ள போங்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். இருக்கா? ஆமா, நீங்க வீட்டில் படிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்றேன் தெரியுமா, இந்த பூலோகத்தில் நமக்கு தேவன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இங்கே நமக்கு நியாய தீர்ப்புகள் இல்லை, சொல்லிக்கொண்டே இருப்போம் நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு இல்லையா. ஆனா கவனிங்க, ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது. அப்போ அவர் வெள்ளை சிங்காசனத்தை உட்கார்ந்து இருப்பார் இயேசு கிறிஸ்து. அப்போ ரெண்டு பக்கம் கூட்டங்கள் போயின்னு இருக்கும். ஒரு கூட்டம் வெள்ளாடு, ஒரு கூட்டம் செம்மறியாடு. ஹல்லேலூயா. அப்போ அங்கே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராம், நியாயம் தீர்க்கிறவராக, அவன் செய்த கிரிக்கு தக்க பலனை கொடுக்கிறவராக. ஹல்லேலூயா. அங்க அவராண்ட ஏமாத்தவே முடியாது. ஏன்னா அவர் வசனத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பார். இந்த வசனம்லாம் போய் அங்க நிக்குமா? உனக்கு இந்த நாள்ல இந்த வசனம் சொல்லப்பட்டதே, ஏன் நீ கேட்டு செயல்படலை, ஏன் கேட்டு கீழ்ப்படியல, ஏன் கேட்டு நீ செயல்படலை என்று இந்த வசனம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று அதுதான் சொல்றேன். என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அதனால யார் என்ன சொன்னாலும் தேவனை நம்புங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், வசனத்தை நம்புங்கள், தீர்க்கதரிசியை நம்புங்கள், ஊழியக்காரனை நம்புங்கள். ஆமா சொல்லுங்க. ஏன்னா அவர்கள் உங்களுக்கு நல்ல மேய்ப்பன், உங்களுக்கு வசனங்கள் சொல்லி கொடுப்பார்கள் இல்லையா. உங்களை தட்டி தடை விட்டு போறதில்லை இல்லையா. நன்மையும் சொல்வார்கள், உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை சொல்லி கொடுப்பார்கள். ஏன்னா நம்மளை அதை எச்சரிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு தம்பி அங்க நெருப்படா போவான்னு சொல்றோமா இல்லையா, தம்பி அந்த கரண்ட் அங்க போய் தொடாதுன்னு சொல்றோமா இல்லையா. ஏன் தொட்டா சுடும், கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும். சொல்லி கொடுப்பார் நல்ல தகப்பன், நல்ல தாயை சொல்லி கொடுப்பார்கள். புரிஞ்சா? அப்ப நம்ம ஒரு நாள் நியாயம் தீர்க்குது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே உங்களை அந்த நாள்ல நியாயம் தீர்க்கும். இயேசு இல்லையா, இயேசு ஏன் சொல்ற, ஏன் தெரியுமா, அதுதான் இது ஜீவனுள்ள வசனம், இருவரும் கருக்குள்ள பட்டயம். இந்த வசனம் புரியுதா? இந்த வசனம் உன்னை நியாயம். இன்னைக்கு 29/6/2025 இந்த வசனம் வந்து அங்கே நிற்கும். பிரசங்கம் பண்ணு, நான் நிற்பேன், இதே மாதிரி உட்காந்துருப்பீங்க. இந்த வசனம் அப்போ இந்த வசனம் முன்னாடி ஓடி, ஏன் இந்த வசனம் ஏமா செய்யலை, ஏன் நீ சோதனை ஜெயிக்கல, ஏன் இச்சடக்கமா இல்லை, ஏன் நீ ஆத்ம ஆதாயம் பண்ணல, ஏன் நீ மேய்ப்பன் ஊழியம் செய்யல இல்லையா, இது ஏன் செய்யல, ஏன் சொல்லிட்டு உனக்கு அந்த வசனம் வரும். அந்த வசனம் நீ பதில் சொல்லி ஆகணும். ஆமா, இந்த வசனம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும். ஏன்னா இயேசு டக்குன்னு மனதூர் நீ, ஏன்னா நம்மளை பற்றி தெரியும், ஏன்னா மரியாதை தான் அவரும் அழுதுருவார். ஆனா அங்க அதனால தான் அவர் என்ன பண்ற, எப்பா நான் கொஞ்சம் ஒதுங்கிறேன், நீ வசனம் சொல்லு, நீ நியாயம் தீரு. ஆமா, ஹலோ கொஞ்சிட்டீங்களா? அதனால பரலோகத்தினுடைய மேய்ப்பன் சற்று வித்தியாசமா இருக்கும். பூலோகத்தின் மேய்ப்பன் ரொம்ப அன்புள்ளவர், உன்னை
புல்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்ததை கொண்டு போய் விட்டு உன் ஆத்மாவை தேற்றி உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கு நடக்க வச்சு இல்லையா ஜீவனுள்ள நாளும் நன்மை கிருபையும் கொடுத்து நடத்துவார். ஆனா பரலோகத்தின் மேய்ப்பன் சற்று வித்தியாசமா, நீ ஜெயம் கொண்டால் மாத்திரம்தான் அந்த பரலோக மேய்ப்பனுடைய அண்டர்ல நீ போய் நிற்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அவனுக்கு தான் அந்த பரதேசினுடைய மன்னா, பரதேசனுடைய வெண்வஸ்திரம், பரதேசனுடைய படுக்கை, பரதேசனுடைய கனிகள், பரதேசனுடைய வெண்வஸ்திரம் எல்லாமே. எப்போ தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெறணும். அதுதான் சபைகளுக்கு தேவன் சொல்வதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். நீ யாரா இருந்தாலும் சரி, நீங்க பைபிளை கையில் எடுத்துட்டா நீங்க கணக்கு கொடுத்துடணும் ஆண்டவர்கிட்ட. அதான் பசங்க பைபிளை எடுக்கிறது கிடையாது. நீ பைபிள் எடுக்கலாம் கணக்கு கொடுக்கணும். நீ வந்து வசனம் கேட்கறல, ஏன் பைபிள் படிக்கலன்னு கேட்பாரு. ஆமா, கையில்லாதவன் கால் இல்லாதவன் போய் ஊழியம் செய்யறான், நீ ஏன் ஊழியம் செய்யணும்னு கேட்பான். ஹல்லேலூயா. கையில் கால் இல்லை, ஆனா அவங்க என்ன பண்றாங்க? ஊழியம் செய்யறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க, ஊழியத்தை தாங்குறாங்க, தூணா நிக்கிறாங்க. ஏன் செய்யலன்னு கேட்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. 3 காரியம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 1, அவர் நம்மை நடத்துகிற மேய்ப்பனா இருப்பார். 2வது, கிரிகளுக்கு தக்க பலனை தருகிற மேய்ப்பனா இருப்பார். 3, நியாய தீர்ப்பு கொடுக்கிற மேய்ப்பனா இருப்பார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நீங்க போய் நல்ல வெளிப்படுத்தும் விசேஷத்தை நல்லா படிங்க. எப்படி ஜெயம் கொள்வது, கதைசதமா நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் படிப்போம், சபைகளுக்கான படிப்போம். ஸ்தோத்திரம். ஆனா நீங்கள் இந்த நாட்கள்ல இல்லையா, அவர் நல்ல மேய்ப்பன் தான். அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்பா, இப்பெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இப்பெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, நீ அகப்படக்கூடாது இல்லையா, நீ அதை தப்பித்து கொள்ளுன்றதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளா எழுந்து நிற்கலாம். சொல்லுங்க. பரலோகத்தின் மேய்ப்பன் எப்படி இருப்பார்? நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போவதை அவர் அறிவார். நீங்கள் ஜெயம் கொண்டு வாழ்வதை அவர் அறிவார். வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் இல்லையா, கிறிஸ்துவுக்காக அதை எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணிட்டு இல்லையா, இயேசுக்காக வாழ்றீங்க பார்த்தீங்களா? அதை இயேசு அறிந்து உங்களுக்கு பரலோகத்தில் உங்களை ஜீவ தண்ணீர் ரண்டையிலே நடத்தி, உண்மை அதெல்லாம் ஒரு பாக்கியங்க. அங்கே ஒரு கண்ணாடி கடல் இருக்கான், அங்கே ஒரு நதி இருக்கான். உண்மை போய் அந்த கண்ணாடி கடல் எப்படின்னு பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் கண்ணாடி கடல் பார்த்துக்கிறீங்களா? கண்ணாடி பிரிட்ஜ் போட்டுக்க, நம்ம முதலமைச்சருக்கு கன்னியாகுமரியில் கண்ணாடி பிரிட்ஜ் போட்டிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆனால் கண்ணாடி கடலை யாரும் பார்க்கல. ஆனால் பரலோகத்தில் அந்த கண்ணாடி கடல் நம்ம பார்ப்போமா? ஹல்லேலூயா. அங்கே அந்த தண்ணி எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உன்னை ஜீவ தண்ணீர் அண்டை நடத்தி இல்லையா. இங்க ஜீவ தண்ணி போட்டிருக்கு, அங்க இங்கதான் ஜீவ தண்ணி. அங்கனா தண்ணிமா, அங்க நதி. இங்க தண்ணி, அங்க நதி. அப்படியா? பர்வத நதியா தண்ணீரா? ஜீவ பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. நதி. இங்க வந்து தண்ணி தான் கொடுப்பாங்க, அங்க நதியில நீ என்ன பண்ணலாம்? இஷ்டத்தை குடிக்கலாம். எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? அதனால ஆண்டவருக்காய் உறுதியா நில்லுங்க, உறுதியா நில்லுங்க இல்லையா. சத்துருவாகிய பிசாசு சோதனைக்காரன் பல விதத்துல சோதனை கொடுத்து இல்லையா, உன்னுடைய விசுவாசத்தை, உன் நம்பிக்கையை, உன்னுடைய பரிசுத்தத்தை அவன் கொலைக்கு யோசிப்பான். அதெல்லாம் நீ மேற்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க. மேற்கொள்ளணும், மேற்கொள்ளணும். விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் கொஞ்ச காலம்தான், அதான் நிரந்தரமான காலம். அல்லேலூயா. நித்திய காலமாய் நம்ம அவரோடு இருக்க போகிறோம். உண்மை அந்த ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதங்க.
ஹல்லேலூயா. ஏன்னா சீக்கிரத்தில் இயேசு வரப்போகலான்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அந்த 3ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்குன்னு சொல்றாங்க. அது முன்பாக தேவனுடைய ரகசிய வருகை இருக்கும். அதில் நம்ம எல்லாரும் போயிடணும். அதான் என்னுடைய ஆசை. ஆண்டவரே, எப்படியாவது உங்கள் ரகசிய வருகையில் நான் வந்துருந்தேன் ஆண்டவரே. அதனால் நான் என்ன தப்புனா கூட என்னை மன்னிச்சுட்டு எப்படியாவது உங்கள் ரகசிய வருகை அந்த எக்கால சத்தம் எனக்கு கேட்கணும் இல்லையா? நான் பறக்கணும், தோத்துறோம். ஆனால் 2 பேர் படுத்திருப்பாங்களா, ஒரு ஆள் தான் பார்ப்பானா. அந்த 2 பேர் யார் ஒரு ஆள்னு தெரியல. நான் சொன்னேன், நான் 3 பேரும் பிறந்தேன் ஆண்டவரே. என் ஆசைன்னு நாங்கள் 3 பேரும் அப்படியே பிறந்தேன் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே 2 பேர் அந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்கக்கூடாது என்ன இல்லையா? நானும் என் வீட்டாரும் பரலோகம் வந்தேன்னாப்பா. சரி, அந்த ஆள் என்னால் பண்ணிப்பான தோத்துறோம், மன்னிச்சிடம்பா ஆண்டவரே. அவனையும் இல்லையா தோத்துறோம். அவன் நரகத்தில் வேவறதை பார்த்து என் மனசு தாங்க. நீ உங்கள் வீட்டுக்கார நரகம் போய்ட்டு நீ மனசு தாங்கம்மா. அடி பாவி, சம்பாஷ் கொட்டண்டி துண்டு சோமன்ட்டு என்னை விட்டுட்டு படுபாவின்னு சொல்லுவான். நரகத்துக்கு கத்துவான் அந்த லாசர் மாதிரி. அதனால தோத்துறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் என் பேர பிள்ளைகளும் கூட ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கணும்ப்பா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லியிருக்காரு 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒரு ஆள் கைவிட போடுவான்னு. ஆனா நீ சொன்ன ஏசப்பா அந்த ஆள் நாங்களா இருக்கக்கூடாதப்பா நீ சொல்லி கெஞ்சணும். புரியுதா? சொல்லி கிடையாது. அந்த 2 பேர் யார் தெரியுமா? டேய் நீதான் நான் போயிடுவேன் எப்படியாவது, நீதான் அப்படி சொல்லி அந்த ஆளை நரகத்தை அமைச்சிடாத. எங்க 2 பேர் சொன்னார் ஏசப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம குடும்பமா அந்த ரகசிய வரையில் போயிடணும். ஆமா, ஜெபம் பண்ணுவீங்களா? அப்போ இந்த உலகத்துல யாரும் கைவிடப்படக்கூடாது. நம்ம அவர் ரகசிய வரையில் போயிடணும். ஆமேன். எல்லாம் கை உயர்த்தி கிருபத்தாருன்னு கேளுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாரா இருந்தாலும் நமக்கு தேவ கிருபை அவசியம். ஏன்னா இந்த உலகத்துல ஓடி முடிக்கணும், ஜெயமாய் முடிக்கணும் இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு இல்லையா, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தேவன் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம் என்று போடப்பட்டிருக்கிறது. பாவத்தை தள்ளிவிட்டு ஓடணும். கர்த்தர்கிட்ட கிருபை கேளுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான் இந்த மத்தியான வேலைக்கு ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மத்தியான வேலையிலும் ஆண்டவரே பரலோகத்திலும் எங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். பரலோகத்திலும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் எங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து நாங்கள் சற்று தியானிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. பரலோக தெய்வத்தினுடைய கரத்திலும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவரே, சமாதானமாய் இருக்க ஆண்டவரே, ஜீவ நீரூற்றண்டில இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே, இந்த உலகமோ மாமிசோ பிசாசோ எங்களை அப்படிப்பட்ட தேவ ஆசீர்வாதத்துக்கு நேராய் எங்களை தடுக்காதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி உதவி செய்யும்படியா ஜெபம் பண்றப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய், வாலிப தம்பிக்காய், வாலிப தங்கச்சிக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்போ ஒரு நாளும் ஐயா சோதனைக்காரனாகிய பிசாசு இவர்களை சோதனை வழியாய் இவர்களை ஆண்டவரே உம்மை விட்டு ஒரு நாளும் பிரித்து விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தரும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் பலத்தின் மேல் பலன் அடையணும், ஜெயத்தின் மேல் ஜெயம் அடையணும், மகிமை மேல் மகிமை அடையணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபம் பண்றப்பா. இந்த 6 மாசம் கிருபையாய் காத்தீர். வரப்போற இன்னும் 6 மாதங்கள் இந்த பிள்ளைகள் இன்னும் ஜெயமாய் வாழ, வெற்றிகரமாய் வாழ, சாட்சியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, உண்மையாய் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அனுக்கிரகம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய வருகை எப்ப இருந்தாலும் ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்லி நாங்கள் அவரை சந்திக்கிற பாக்கியம் எங்க திருசபை மக்களுக்கு உண்டாக உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் ஐயா தீர்க்காயுசு உண்டாகட்டும். வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் நாமத்தில் மாறட்டும். தேவனுடைய அருள் இந்த பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தில் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும். நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே.
ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமிருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.